வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சாதனா. கதைக்குள்ள போலாமா? வண்டியை வெளியே நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் நுழைந்த மாதவன் சோஃபாவில் சோர்வாக அமர்ந்திருந்த பல்லவியை பார்த்தான். அருகே குழந்தை ஸ்ரீஜா விளையாடி கொண்டிருந்தாள். என்ன பல்லவி, ரொம்ப பலமா எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற? இன்னைக்கு ஆபீஸ்ல எதனா பிரச்சனையா என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வந்து அமர்ந்தான். ஆபீஸ்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சலிப்புடன் அவனை பார்த்தாள். பின்ன வேலைக்கிழமை தான் பிரச்சனை. ஏன் சம்பளம் கூட வேணும்னு கேட்குறாங்களா? அவங்க சேர்ந்து 2 மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ள என்னவா? இத்தனைக்கும் மற்றவங்க கொடுக்கறத விட நாம தான் அதிகமாக கொடுக்குறோம். எல்லாம் இந்த ஸ்ரீகுட்டிக்காக என்று காலடியில் விளையாடி கொண்டிருந்த தனது மகளை தூக்கி கொஞ்சினான். அட, அப்படி சம்பளம் கூட கேட்டாலும் பரவாயில்லையே பின்ன என்றவளை டக்குன்னு திரும்பி பார்த்தான். அவங்க இனிமே வேலைக்கு வர மாட்டாங்களாம். ஏன்? அவங்க பொண்ணு உண்டாகி இருக்காளாம், அதனால அவங்கள வர சொல்லி கூப்பிட்டுருக்காரா அவங்க மாப்பிள்ள. அதனால நான் ஊருக்கு போறேம்மா, நீங்க வேற யாரையாவது பார்த்துக்கோங்கன்னு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்பதான் கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தேன். பரவாயில்ல, குழந்தைய பார்த்துக்க ஒரு வேலைக்காரமா கிடைச்சிட்டாங்க, நம்ம நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வரலான்னு. இப்ப அதுக்கும் ஆபத்து வந்தாச்சு. என்ன செய்யறது பல்லவி, இந்த வேலைக்காரங்க மட்டும் நமக்கு யாரும் சரியா அமையறதே இல்லை. இத்தனைக்கும் அவங்க கேட்குற பணம் எல்லாம் கொடுக்க ரெடியா தான் இருக்கும். ஆமாங்க, நமக்கு வீட்டு வேலைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, குழந்தைய மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், மற்றதெல்லாம் நானே கூட அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துப்பேன். ஆமா பல்லவி, இனிமேல நம்ம வீட்டோட தங்குறா போல வேலைக்காரங்களை தான் பார்க்கணும். அவங்க தான் இப்படி எதனா சாக்க சொல்லிட்டு போக மாட்டாங்க. அதுவும் சரிதாங்க, ஆனா அப்படி யாரு கிடைப்பா? அது வர நான் எப்படி குழந்தைய தனியா விட்டுட்டு வேலைக்கு போறது? நீங்க வேணா வேலைக்காரங்க கிடைக்கிற வரைக்கும் லீவ் போட்டுட்டு. அட, நீ வேற, எனக்கே ஆபீஸ்ல வேலை சரியா இருக்கு, அதுவும் நான் பிரைவேட்ல வேலை பார்க்குறேன். உன்னை போல கவர்மெண்ட் உத்தியோகமா? சொல்லு. பேசாம நீ தான் லீவ் போட்டு பார்த்துக்க. ஏன்? என்னங்க நீங்க, எப்போ நானே தான் லீவ் போடுறேன். இருந்த லீவுலாம் கூட ஆயிடுச்சு, இதுக்கு மேல எப்படி லீவ் எடுக்கிறது? என்னதான் கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும் என்று முகத்தை சுருக்கினாள். ஆமா, அதுவும் வாசம்தான். ஆனா என்ன செய்யறது? பேசாம பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துடலாமா? அதெல்லாம் சரிப்படாதுங்க. நான் பார்வதி அக்கா கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க 2 நாள் டைம் கொடுமா சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பல்லவி, 2 நாள் தானே, அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. அதுவரை நீ லீவ் போட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. என்ன செய்யறது? காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்தவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் அவஸ்தை. இதுவே வீட்டுல பெரியவங்க கிட்ட இருந்து கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. எல்லாம் என்னாலதான் உனக்கு இந்த தொல்லை. நான் தான் உன்னை கட்டாயப்படுத்தி காதலிக்க வச்சேன். உங்க வீட்டுல ஒத்துக்கலன்னதும் உன்னை யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம உங்க வீட்டுல பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருந்திருப்பல்ல என்றான். அட, என்னங்க நீங்க இந்த சின்ன விஷயத்துக்கு என்னென்னவோ பேசுறீங்க. அப்படி நான் அவங்க பார்த்த மாப்பிள்ளைய கட்டியிருந்தாலும் எங்க அம்மா அப்பா எங்க அண்ணா அக்காலாம் என்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா உங்களை போல ஒரு வாழ்க்கை துணை எனக்கு கிடைச்சிருக்குமா? சொல்லுங்க. என் மேல நீங்க எவ்வளவு பாசமா இருக்கீங்க. நம்ம ஸ்ரீகுட்டி என் வயிற்றுல இருந்தப்ப ஒரு தாயை விட அன்பா நீங்க என்ன பார்த்துக்கிட்டீங்களே. சரி விடுங்க, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். எழுந்து போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம் என்று குழந்தையை தூக்கி கொஞ்சி கொண்டே உள்ளே சென்றாள். அவளை அன்போடு பார்த்து கொண்டிருந்த மாதவன், பாவம், எனக்காக எல்லாத்தையும் மனசுல மறைச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறா போல நடிக்கிறா. ராத்திரியில அவங்க அம்மா ஞாபகம் வந்து எத்தனை நாள் அவங்க புடவையை எடுத்து வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. என்னைக்குதான் அவங்க அம்மா அப்பா பிடிவாதம் மாறுமோ, இவளை திரும்பவும் ஏத்துப்பாங்களோ. நானும் என் பங்குக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அவங்க அக்கானாலாம் எங்க கிட்ட பேசினாலும் அவங்க அம்மாவும் அப்பாவும் பேச மாட்டேன்றாங்களே என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டே எழுந்து உள்ளே சென்றான். மறுநாள் வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு குழந்தையை வைத்து கொஞ்சி கொண்டிருந்த பல்லவி கதவை தட்டும் சத்தம் கேட்டு எழுந்து சென்று கதவை திறந்தாள். பார்வதி நின்று கொண்டிருக்க அவள் அருகே ஒரு இளம்பெண் பாவாடை தாவணியில் நின்று கொண்டு பல்லவியை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவளது வெகுளித்தனமான பார்வை, அவளது உடைகள், அவளது தோற்றம் அனைத்தும் பல்லவியின் மனதில் ஏதோ ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்தியது. அவளை பார்த்து கொண்டே, பார்வதி அக்கா, யார் இந்த பொண்ணு என்று கேட்டாள். அம்மா, நாம வீட்டுல வேலை செய்யவும் குழந்தைய பார்த்துக்கவும் ஆளு வேணும்னு சொன்னீங்களே. ஆமா,
ஆனா இவ சின்ன பொண்ணா இருக்காளே, இவ எப்படி குழந்தைய பார்த்துப்பா? அக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா. எங்க வீட்ல என் தங்கச்சி தம்பியெல்லாம் நான் தான்க்கா வளர்த்தேன். எங்க அம்மாவும் அப்பாவும் கட்டட வேலைக்கு போயிட்டா அவங்கள நான் தான் பார்த்துப்பேன். அதனால எனக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும்க்கா என்றாள் சாதனா படபடப்பாக. அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த பல்லவி அவர்களை உள்ளே அழைக்க, அவள் கையில் இருந்த குழந்தை சாதனாவை பார்த்ததும் அவளிடம் தாவி ஓடியது. பல்லவிக்கு மேலும் ஆச்சரியமாகி போக, பாத்தீங்களாமா, குழந்தை அவளை பார்த்து 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஓடி வந்துட்டா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணுமா என்று சிரித்தாள் பார்வதி. சரி, அது இருக்கட்டும். வயசு பொண்ணா இருக்காளே, இவ இங்க தங்குவாளா? அவங்க வீட்டுல பெரியவங்க விடுவாங்களா என்று சந்தேகமாக கேட்டாள் பல்லவி. ஆ, அதெல்லாம் விடுவாங்கம்மா. பாவம், அவங்க அம்மாக்காரிக்கு பிள்ளைங்களை வளர்க்க எதனா பொழப்பு கிடைச்சா போதும். இப்ப அவங்க நிலமா அப்படி, என்ன செய்யறது என்று பெருமூச்சு விட்டு கொண்டே கீழே அமர்ந்தாள். சாதனா குழந்தைக்கு விளையாட்டு கட்டி கொண்டிருந்தாள். என்ன சொல்றீங்கக்கா என்று பல்லவி பார்வதியை கேட்க, ஆமாம்மா, இவங்க அப்பாவும் அம்மாவும் கட்டட வேலை செஞ்சுக்கிட்டு பொழப்ப நடத்திட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு 6வது வரை படிச்சுட்டு இருந்திருக்கு. இதுக்கு கீழே இன்னும் 2 பிள்ளைங்க இருக்குதுங்க. அதுங்களை பார்த்துக்க இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து நிறுத்திட்டாங்க. அப்படியே காலத்தை ஓட்டிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு தலையில இடி விழுந்துடுச்சு. ஏ, என்னாச்சு? இவங்க அப்பா வேலை செய்யற இடத்துல கால் தவறி கீழே விழுந்து இறந்துட்டாரு. ஆட கடவுளே! ஆமாம்மா, அதுக்கப்புறம் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அந்த வள்ளி ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதுவும் அந்த வேலைக்கு போறதில்ல. அவ புருஷனே நினைச்சு நினைச்சு அழுதுட்டு ரொம்ப நொந்து போயிடுச்சுமா. அக்கம் பக்கத்துல 2 வீட்டுல வேலைக்கு போகுது. அந்த வருமானம் ஒன்றும் சரிப்படல. அதுதான் நான் உங்களை பத்தி சொல்லி இந்த புள்ளைய வேலைக்கு அனுப்ப சொன்னேன். முதல்ல வயசு பொண்ணு எப்படி அனுப்புறதுன்னு தயங்குச்சு. அவங்க உன் பிள்ளைய மவராசியா பார்த்துப்பாங்க. அந்த ஐயாவும் ரொம்ப தங்கம். அந்த அம்மாவை பத்தி சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொன்னேன். சரின்னு ஒத்துக்கிச்சு. அதுதான் கையோட கூட்டியாந்துட்டம்மா. வாரம் ஒரு நாள் மட்டும் அவங்க ஆத்தால போய் பார்த்துட்டு வருவா. அதுக்கு மட்டும் நீங்க அனுமதி கொடுத்தா போதுமா என்றாள் பார்வதி. சரிக்கா, அதனால என்ன இருக்கு? சரி, கொஞ்சம் இருங்க, நான் போய் பணம் கொண்டு வரேன். அவங்க அம்மா கிட்ட கொடுத்துடுங்க என்று உள்ளே சென்று பணத்தை கொண்டு வந்து பார்வதியிடம் கொடுத்தாள் பல்லவி. சாதனா அவளை நன்றியோடு கையெடுத்து வணங்க, அவள் கைகளை பிடித்து கொண்ட பல்லவி, அதெல்லாம் வேண்டாமா, நீ உழைக்கிறதுக்கு நான் கூலி கொடுக்குறேன், அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? சரி, நீ போய் உள்ளே இரு, நான் இந்த அக்காவை அனுப்பிட்டு வந்துடுறேன் என்று பார்வதிக்கு அன்று செய்த சாப்பாட்டை ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்து அனுப்பிவிட்டு உள்ளே வந்தாள். குழந்தை இதற்குள் சாதனாவிடம் நன்கு விளையாடி கொண்டிருந்தாள். சரிம்மா, நீ வந்து சாப்பிடு, அப்புறமா நான் உனக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்றேன் என்று அழைத்தாள் பல்லவி. சரிக்கா, நான் போய் கையாளம்பிட்டு வரேன் என்று சாதனா எழுந்து செல்ல, குழந்தை அவளை விடமாட்டேன் என்று அவள் பாவாடையை பிடித்து இழுத்தது. இதை பார்த்து சிரித்த பல்லவி, பரவாயில்ல சாதனா, ஸ்ரீகுட்டி இதுவரை யார்கிட்டையும் இப்படி ஒட்டிக்கிட்டதில்ல. என்னவோ தெரியல, உன்னை பார்த்து டக்குன்னு ஒட்டிக்கிட்டா என்று கூறிக்கொண்டே, ஏ ஸ்ரீமா, அக்கா போய் சாப்பிட்டு வரட்டும், அப்புறமா உன்னை தூக்கிப்பா விடு என்று அவள் கைகளை எடுத்து விட்டாள். அன்றிலிருந்து குழந்தையையும் அந்த வீட்டையும் நன்கு பார்த்து கொள்ள ஆரம்பித்தாள் சாதனா. வெகு சுட்டியாக பல்லவி சொல்லி கொடுத்ததை எல்லாம் அவள் பிடித்து கொண்டு சுறுசுறுப்பாக அனைத்து வேலைகளும் செய்துவிட பல்லவிக்கும் நிம்மதியாக இருந்தது. வேலையில் இருந்து வந்து அவள் வீட்டை பார்க்கும் போது வீடே அழகாக மின்னிக் கொண்டிருப்பது அவளுக்கு புது உற்சாகத்தையும் தெம்பையும் கொடுத்து கொண்டிருந்தது. குழந்தைக்கும் சாதனா தண்ணீர் ஊற்றி அவள் வரும் நேரம் பளிச்சென வைத்துக் கொண்டிருப்பதும், வேளா வேலைக்கு சாப்பாடு பழங்கள் என ஊட்டி கொண்டிருப்பதாலும் குழந்தையும் நன்கு ஆரோக்கியமாக இருந்தது. இதனால் பல்லவியும் மாதவனும் சாதனாவை மிக்க அன்போடு பாசமாக பார்த்து கொண்டனர். சாதனாவும் அண்ணா அக்கா என்று அவர்கள் மீது மிக்க மரியாதையோடும் குழந்தை மீது அன்போடும் இருந்தாள். அன்றிரவு மிகவும் உற்சாகத்தோடு வந்து கட்டிலில் அமர்ந்த பல்லவியை பார்த்த மாதவன் கையில் இருந்த செல்போனை எடுத்து வைத்து விட்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தான். என்னம்மா, குழந்தை தூங்கிட்டாளா? ஆ, இப்பதாங்க சாதனா தூங்க வச்சுட்டு அவளும் பக்கத்திலே படுத்துக்கிட்டா. இப்பெல்லாம் உன் பொண்ணு நம்மள கண்டுக்கிறதே இல்லைல்ல என்று சிரித்தான். ஆமாங்க, இப்பெல்லாம் மேடம் நம்மள தேடுறதே இல்லை. முதல்ல இருந்த வேலைக்காரம்மா என்னதான் அவளை பார்த்துக்கிட்டாலும் நான் வரும்போதெல்லாம் அவ அழுதுகிட்டு தான் இருப்பா. நான் வந்ததும் ஒரே ஓட்டமா ஓடி வந்துடுவா. ஆனா இப்பெல்லாம் பாருங்க, நானா வந்து கூப்பிட்டாதான் திரும்பியே நான் பாக்குறா. அப்ப கூட அவகிட்ட இருந்து வர்றதில்லை என்று கலகலவன்னு சிரித்தாள். இப்பெல்லாம் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, உன்னை பார்த்தா எனக்கும் நிம்மதியா இருக்கு என்று அவள் கைகளை பிடித்து கொண்டான் மாதவன். ஆமாங்க என்று அவளும் சிரிக்க, அப்ப என்ன, அடுத்த குழந்தைக்கு ரெடி பண்ணிட வேண்டியதுதான் என்று கேலியாக அவளை பார்த்தான்.
ஆமா, உங்களுக்கு என்ன, பேசாம போங்க என்று அவனை செல்லமாக பிடித்து தள்ளிவிட்டு அவன் மடியில் தலையை வைத்து படுத்து கொண்டாள். மாதவன் அவள் தலையை ஆசையாக கொத, ஏங்க நான் ஒன்னு சொல்லவா என்றாள். என்னம்மா, அடுத்த குழந்தை பத்தி தானே என்று கேட்டுவிட்டு சிரித்தான். ஆமா, நீங்க அதுலயே இருக்காதீங்க. சரி சரி, சும்மா கிண்டல் பண்ண, சொல்லு என்றவள் முகத்தை ஆசையோடு பார்த்தான். இந்த பொண்ணு சாதனாவை பார்த்தா ஒரு அசப்புல எங்க அம்மா போலவே இருக்காங்க. அவ பொறுமை, அவ பேசுறது, அவ சிரிக்கிறது, என் மேலேயும் குழந்தை மேலேயும் பாசமா இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு எங்க அம்மா தான் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்காங்க. என்ன பல்லவி சொல்ற? ஆமாங்க, எங்க அம்மா நம்ம கூட பேசிக்கிட்டு சுமூகமா இருந்திருந்தா நம்ம ஸ்ரீகுட்டி இப்படிதான் பார்த்துப்பாங்க. எனக்கு அது நல்லாவே தெரியும். ஏன்னா எங்க அம்மாக்கு நானா அவ்வளோ பிரியம். அதனாலதான் நான் இப்படி பண்ணதுல அவங்க ரொம்ப நொந்துட்டாங்க. அதுக்குதான் அவ்வளவு பிடிவாதமா என்னை பார்க்க வராம இருக்காங்க என்று கண்களை துடைத்து கொண்டாள். சரி விடுமா, எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாகிடும். தாயோட கோபம் தன்னோட குழந்தைகிட்ட எத்தனை நாளைக்கு தான் இருக்கும் சொல்லு? இப்பவே அவங்களுக்கு மனசு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா வீம்புக்கு வராம இருக்காங்க. கண்டிப்பா அவங்க கூடிய சீக்கிரம் வருவாங்க பாரு என்றான். அப்படி வந்துட்டா அதை விட எனக்கு வேற என்னங்க வேணும்? எங்க அம்மா என் குழந்தைய தூக்கி வாரி அணைச்சிக்கிறத நான் பார்க்கணும். அவங்க ஆசை தீர என் பொண்ணை கொஞ்சிறத நான் பார்க்கணும் என்று அவள் உற்சாகத்தோடு கூறிக்கொண்டிருக்க மாதவனின் செல்போன் ஒலித்தது. கொஞ்சம் இருமா என்று அவள் தலையெடுத்து விட்டு போன் எடுத்த மாதவன் அதில் பேசியதும் அதிர்ந்து நின்றான். என்னங்க, என்னாச்சு? யார் போன்ல? என்ன சொன்னாங்க? ஏன் இப்படி ஆகிட்டீங்க என்று பதறினாள். அவளை பரிதாபத்தோடு திரும்பி பார்த்தவன் அவள் கன்னங்கள் இரண்டையும் தன்னுடைய கைகளால் பிடித்து கொண்டு, பல்லவி, உன் ஆசை இனிமேலும் நிறைவேறாதுமா என்று கதறினான். என்னங்க, என்ன சொல்றீங்க என்றவள் பயத்தோடு குரல் நடுங்க கேட்க, உங்க அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்து என்று அவளை அணைத்து கொண்டான். அவள் மயங்கி அவன் மீது சாய்ந்தாள். ஊருக்கு சென்ற பல்லவியை அனைவரும் கட்டி கொண்டு அழ, பல்லவி தனது தாயின் உடலின் மீது விழுந்து துடி துடித்து கதறினாள். இடிந்து போய் அமர்ந்திருந்த அவளது தந்தை அவள் தலையை நிமிர்த்தி, உங்க அம்மா கடைசி மூச்சு விடும்போது கூட உன் பேரதான் சொல்லிட்டு இருந்தா. உங்க அம்மா தான் கோவத்துல வந்து உன்னை பார்க்கலன்னாலும் நீயும் அவளை வந்து பார்க்காமலே இருந்துட்டியேம்மா. உன் குழந்தைய அவ கண்ணுல காட்டாமலே இருந்துட்டியேம்மா. இந்த பாரு, உன் குழந்தைக்காக அவ செஞ்சு வச்ச நகைய பாரு என்று அவளது கையை பிடித்து இழுத்து சென்று பீரோவில் இருந்த ஒரு சிறிய டப்பாவை எடுத்து அவளிடம் கொடுத்தார். அதில் ஒரு வெள்ளி கொலுசும் ஒரு சிறிய கல் வைத்த கம்மலும் ஒரு செயினும் 2 சிறிய தங்க வளையல்களும் இருந்தன. இதெல்லாம் உன் பொண்ணுக்கு போட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டம்மா. கடைசியா அவ சாகும் போது கூட என் பேத்திக்கு இதை ஞாபகமா கொடுத்துடுங்க. என் பொண்ணுக்கு என்னோட வளையலும் செயினும் கொடுத்துடுங்க. இதை அவ போட்டுக்கிட்டா நான் அவ கூடவே இருக்கிறது போல அவளுக்கு தெம்பு இருக்கும்னு சொல்லிட்டு தாமா மூச்சை விட்டா என்று கதறினார். அம்மா என்ற அந்த நகைகளை முகத்தில் புதைத்து கொண்டு மீண்டும் அழ ஆரம்பித்தாள் பல்லவி. 2 வாரங்கள் சென்றது. தனது தாயின் காரியத்திற்கு வந்திருந்த அனைவரும் கிளம்பி செல்ல, அந்த கலவரத்தில் குழந்தையை கூட சரியாக கவனித்துக் கொள்ள முடியாமல் இருந்த பல்லவி அன்றுதான் குழந்தையை தேடி பார்த்தாள். அவளை அண்ணி நிர்மலா வைத்து கொண்டு சாதம் ஊட்ட படாத பாடுபட்டு கொண்டிருந்தாள். குழந்தை அவளிடம் சாப்பிடாமல் அழுது அமக்கலம் செய்து கொண்டிருந்தது. மாதவனும் ரூமில் லேப்டாப்பை வைத்து கொண்டு வீட்டிலிருந்தே ஆபீஸ் வேலைகளை செய்து கொண்டிருந்ததால் குழந்தையை கவனிக்க முடியவில்லை. பல்லவி குழந்தை எடுத்துக்கொள்ள குழந்தை அப்பொழுதும் அழுகையை நிறுத்தவில்லை. என்ன பல்லவி, உன் பொண்ணு யார்கிட்டயும் இருக்க மாட்டேன்றா. பாவம், இந்த 2 வாரமா சாப்பிடாம கொள்ளாம எப்படி ஆயிட்டா பாரு. நீயும் அழுதுகிட்டே இருந்துட்டதால உன்கிட்டயும் நாங்க கொண்டு வரல. அண்ணனும் வேலை இருக்குன்னு ரூம்லயே இருந்துட்டாரு என்றாள் நிர்மலா. பல்லவிக்கு அப்பொழுதுதான் சாதனாவின் ஞாபகம் வர, அடடா, சாதனாவை பத்தி சுத்தமா மறந்துட்டனே. அன்னைக்கு பார்வதி அக்கா கிட்ட சொல்லி அவளை கூட்டிட்டு போக சொல்லி போன் போட்டார் அவரு. அவங்களும் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு அவன் அழுதுட்டு இருந்ததை பார்த்துட்டு தேம்பிக்கிட்டே போனா. நான் அப்ப இருந்த வேதனையில அவளை சரியா பார்க்க கூட இல்லை. அவ இல்லாததாலதான் குழந்தையும் சரியா சாப்பிடாம கொள்ளாம அழுதுட்டே இருக்கா போல இருக்கு. சரி, இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. இப்பவே ஊருக்கு கிளம்பணும் என்று அனைவரிடமும் சொல்லி கொண்டு மாதவனுடன் ஊருக்கு புறப்பட்டாள் பல்லவி. வீட்டிற்கு சென்ற கையோடு பார்வதிக்கு போன் செய்து சாதனாவை அழைக்க, ஆட அதை விடுமா, நான் வேற யாராவது இருந்தா வேலைக்கு பாக்குறேன் என்றாள் பார்வதி. என்னக்கா சொல்றீங்க? ஏன் சாதனா என்ன ஆனா? அவங்க அம்மா அவளை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? சொல்லுங்கக்கா, நான் வேணா போய் அவங்க கிட்ட பேசி பாக்குறேன் என்றாள்.
இல்லம்மா, அந்த பொண்ணு வேற ஒரு இடத்துல வேலைக்கு போகுது. என்னது? இந்த 15 நாள்ல அவளை வேற இடத்துக்கு அனுப்பிட்டாங்களா? என்னக்கா இது? ஆமாம்மா, அவங்க இதை விட 2 மடங்கா சம்பளம் தரேன்னு சொன்னதும் அவங்க அம்மா கரிசாரின்னு அனுப்பி வச்சிட்டா. அவ பொண்ணு மூலமா வருமானத்தை பார்த்துட்டா இல்ல, அதை விட மனசு வரல அவளுக்கு. பல்லவி அதிர்ந்து போய் போனை கீழே வைத்தாள். 1 மாதம் சென்றது. 10 நாட்கள் பல்லவியை ஆபீஸிற்கு லீவ் போட்டுவிட்டு குழந்தையை பார்த்து கொண்டாள். இதற்குள் ஒரு வேலைக்காரி பணிக்கு வர குழந்தை அவளிடம் சரியாக சாப்பிடாமலும் விளையாடாமலும் அழுது கொண்டிருந்தது. இதனால் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக அந்த பணிப்பெண்ணை நிறுத்திவிட்டு மீண்டும் பல்லவியே குழந்தையை பார்த்து கொண்டிருந்தாள். இடையிடையே மாதவனும் வீட்டில் இருந்து பார்த்து கொள்ள அவர்களால் குழந்தையை சமாளிக்க முடியவில்லை. நாளுக்கு நாள் குழந்தை சரியாக ஆகாரம் இல்லாமலும் அழுது கொண்டிருப்பதாலும் சோர்ந்து போக பல்லவிக்கு என்ன செய்வதென்றே புரியாமல் இறைவனிடமும் தனது தாயிடமும் மனதிற்குள் வேண்டிக் கொண்டிருந்தாள். மறுநாள் காலை மாதவனுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து போன் வர மாதவனும் பல்லவியும் குழந்தை எடுத்து கொண்டு விரைந்தனர். அவர்கள் பதட்டத்தோடு உள்ளே நுழைய அங்கு இன்ஸ்பெக்டர் அவர்களை உள்ளே அழைத்தார். பெஞ்சில் அமர்ந்திருந்த சாதனா பல்லவியை பார்த்ததும் கதறிக்கொண்டு அவளிடம் ஓடினாள். அவளை கட்டி அணைத்த பல்லவி, என்ன சாதனா, என்னம்மா இந்த குளத்துல இருக்கிற என்று படபடக்க இதற்குள் குழந்தை சாதனாவிடம் தாவி ஓடியது. அதை வாரி அணைத்து முகம் முழுதும் முத்தம் கொடுத்தாள் சாதனா. இதை பார்த்து கொண்டு அதிர்ந்து நின்றனர் அனைவரும். இன்ஸ்பெக்டர், என்னாச்சு? ஏன் சாதனா இங்க இருக்கிறா என்று பதட்டமாக கேட்டான் மாதவன். மிஸ்டர் மாதவன், நேத்து ராத்திரி ஒரு பெரிய ஆபத்திலிருந்து இந்த பொண்ணு தப்பிச்சு வந்திருக்கா. நாங்க தான் இவளை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தோம். அப்ப இவளோட அம்மாவை வர சொல்லலான்னு அவங்க வீட்டு அட்ரஸை கேட்டோம். ஆனா நான் அங்க போக மாட்டேன், எங்க அண்ணன் வீட்டுக்கு தான் போவேன், எங்க அக்கா கிட்ட தான் இருப்பேன்னு உங்க போன் நம்பரை கொடுத்தா. அதுதான் உங்களை வர வச்சோம் என்றார் இன்ஸ்பெக்டர். அப்படியா என்று பல்லவியும் மாதவனும் அவளை ஒன்றும் புரியாமல் பார்க்க, ஆமாங்கா, நான் தான் அண்ணன் நம்பரை கொடுத்தேன் என்று தேம்பினாள் சாதனா. என்ன சாதனா, உனக்கு என்ன ஆச்சு? ஏதோ பெரிய ஆபத்து உனக்கு வந்ததா இன்ஸ்பெக்டர் சொல்றாரே, என்னமா அது என்று பதட்டத்தோடு கேட்டாள் பல்லவி. ஆமாக்கா, நீங்க ஊருக்கு போனதும் பார்வதி அக்கா என்னை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டாங்க. நானும் பாப்பா ஞாபகமாவே இருந்தேன். அண்ணனுக்கு போன் பண்ணலான்னு நினைச்சாலும் பாவம் நீங்க அங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்கன்னு அமைதியா இருந்துட்டேன். அப்பதான் எங்க தெருவுல கல்யாணி அக்கான்னு ஒருத்தங்க எங்க அம்மாக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அவங்க ஒரு சேட்டு வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வேலை விட்டு நிக்க போறதாவும் அந்த முதலாளி உனக்கு பதிலி யாரையாவது கொண்டு வந்து சேர்த்து விடுன்னு அவங்கள கேட்டதாகவும் அதனால என்ன அங்க கொண்டு போய் சேர்த்து விடுறதாகவும் எங்க அம்மா கிட்ட கேட்டாங்க. அவங்க பணம் கூட நிறைய கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நான் போகவே மாட்டேன்னு எங்க அம்மா கிட்ட அழுது அடம் பிடிச்சேன். பல்லவி அக்கா ஊர்ல இருந்து வந்துடுவாங்க, நான் அங்கேயே திரும்ப வேலைக்கு போறேன், அந்த குழந்தைய பார்க்காம என்னால இருக்க முடியாது, அதுவும் நான் இல்லாம தவிச்சிடும்னு சொன்னேன். ஆனா எங்க அம்மா தான் அவங்க எப்போ வருவாங்களோ என்னமோ, அதுவும் இல்லாம அவங்க திரும்ப அவனை வேலைக்கு வச்சுக்கலன்னா என்ன செய்யறது? அப்புறம் கிடைச்சதையும் விட்டுட்டு நாம தான் பட்டினியா கிடக்கணும். அவங்கள விட இவங்க கூட சம்பளம் கொடுக்குறாங்களாம், பேசாம இங்கே வேலைக்கு பொண்ணு அனுப்பி வச்சிடுச்சு. நானும் மனசே இல்லாம அங்க போனேன். அந்த சேட்டு வீட்டுல எனக்கு இருக்கவே பிடிக்கலக்கா. ஏம்மா? அந்த சேட்டோட பையன் ஒரு மாதிரிக்கா, என்னை அடிக்கடி முறைச்சி பாக்குறதும் என் மேல உரசுற மாதிரி கிட்ட வர்றதுன்னு செய்வான். இதெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்க நான் கண்டிக்கிறேன்னு சொல்லுவாங்களே தவிர எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. சரின்னு நானும் எங்க குடும்பத்துக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு பேசாம இருந்தேன். ஆனாலும் அவனோட அட்டகாசம் அதிகமாகவே அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அவர் அந்த பையனை கூப்பிட்டு கண்டிச்சாரு. அவனும் அதுக்கப்புறம் என்கிட்ட வம்பு பண்ணாம நல்ல மாதிரி தான் நடந்துக்கிட்டான். நானும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனாலும் எனக்கு ஸ்ரீ பாப்பாவை ஞாபகமாவே இருந்தது. அவளை பார்க்கணும்னு ரொம்ப தவிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த பையன் என்கிட்ட நல்ல மாதிரியா பேசி என் எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நானே உன்னை கூட்டிட்டு போறேன், என் கூட வான்னு கூப்பிட்டான். நான் சந்தேகப்பட்டு வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனா அவன் நான் முன்ன போல இல்ல, உன்னை இப்ப ரொம்ப மதிக்கிறேன், எங்க அப்பா எனக்கு புத்தி சொல்லிட்டாரு, நான் உன்னை தங்கச்சி போல பாக்குறேன், நீ என்னை நம்பி வா, எங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்க விட மாட்டாங்க, அதனால நீ யாருக்கும் தெரியாம கடைக்கு போறதா சொல்லிட்டு என் கூட வான்னு சொன்னான். நானும் பாப்பாவை பார்க்கணுன்ற ஆசையில அவன் சொன்னதை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு அவன் கூட போனேன். தெருமுனையில அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க காரை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. பஸ்ல போனா யாராவது பார்த்துட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க, அதனால இந்த கார்லயே போயிடலாம், நீ குழந்தைய பார்த்துட்டு சீக்கிரமா வந்துடு, இதே கார்ல கொண்டு வந்து விட்டுறோன்னு
அவன் சொன்னதை நம்பி நானும் சந்தோஷமா அதில் ஏறி உக்காந்தேன் என்று கூறிவிட்டு அழ ஆரம்பித்தாள். அப்புறம் என்னாச்சு என்று மாதவனும் பல்லவியும் பதற, அந்த பசங்க இவளை ஏமாத்தி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பழைய பங்களாக்கு கூட்டிட்டு போய் இவளை பலாத்காரம் செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணு எப்படியோ சாமர்த்தியமா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருக்கா. அந்த குழப்பத்துல அங்கிருந்த கட்டையால அந்த பையனையும் தலையில அடிச்சு போட்டுட்டு வந்திருக்கா. எங்க கான்ஸ்டபிள் அந்த பக்கம் போகும்போது இவ ஓடி வரதை பார்த்துட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்புறம் நாங்கெல்லாம் போய் அந்த பசங்களை பிடிச்சிட்டோம். அந்த பையனும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அவங்க அப்பா அம்மா எல்லாம் இப்பதான் இங்க வந்துட்டு போனாங்க. இன்ஸ்பெக்டர், சாதனாக்கு இதனால? இல்ல மிஸ்டர் மாதவன், தன்னோட கற்பை காப்பாத்திக்க தான் அவ இப்படி பண்ணிருக்கா. அதனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை நான் பாத்துக்கிறேன். அவங்க அப்பாவும் தன்னோட பையன் மேலதான் தப்பு, அதனால அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த பொண்ணை நாங்க பாதுகாப்பான இடத்துல ஒப்படைக்கணும். அவங்க அம்மா கிட்ட இருந்தா அது கிடைக்குமான்னு தெரியல. அதுதான் இந்த பொண்ணு கிட்ட நீ எங்க போறன்னு கேட்டோம். அவதான் உங்க நம்பரை கொடுத்தா என்றார். ஆமாண்ணா, எங்க அம்மா கிட்ட போனா திரும்பவும் எங்க அம்மா இது போல வேற யாராவது அதிக பணம் கொடுத்தா ஏமாந்து என்ன அனுப்பிடும். நாங்க போகல. அதுவும் இல்லாம ஸ்ரீகுட்டியை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. என்ன நீங்களே கூட்டிட்டு போயிடுங்கக்கா. நீங்க பழைய சம்பளமே கொடுங்க, நான் அம்மா கிட்ட கொடுத்துட்றேன். ஆனா என்னை மட்டும் அங்க அனுப்பாதீங்கக்கா என்று அழ ஆரம்பித்தாள் சாதனா. இல்லடா கண்ணு, எங்க குழந்தைய பார்க்க ஆசைப்பட்டு நீ எவ்வளவு பெரிய ஆபத்தை சந்திச்சிருக்க. அப்படிப்பட்ட உன்னை நாங்க விடமாட்டோம் என்றாள் பல்லவி. ஆமா சாதனா, நீ இனிமேல எங்கேயும் போக வேண்டாம். எங்க கூடவே இருந்துடு. உங்க அம்மாவையும் தம்பி தங்கச்சியும் வேணா வேற ஒரு வீடு வாடகை எடுத்து அங்க தங்க வச்சிடலாம். அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம் என்றான் மாதவன். சாதனாவின் முகம் மலர அவள் குழந்தையை அணைத்து கொண்டாள். மறுநாள் மாலை ஆபீஸ்ல இருந்து வந்த பல்லவி குழந்தை பழையபடி சந்தோஷமாக சாதனாவிடம் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைய உள்ளே சென்று தனது தாயின் தங்க வளையலையும் செயினையும் கொண்டு வந்து அவளுக்கு போட்டாள். அக்கா, என்னக்கா இது? எனக்கு எதுக்கு இந்த நகையை போடுறீங்க என்று சாதனா பதட்டத்தோடு கேட்க, சாதனா, இந்த நகை எங்க அம்மாவோடது. அப்ப அது எதுக்குக்கா எனக்கு என்று அவள் கேட்பதற்குள், இப்ப இது இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கு என்று அவளை அணைத்து கொண்டாள் பல்லவி. குழந்தை மகிழ்ச்சியோடு கையை தட்டி கொண்டு சிரித்தது. இத்துடன் சாதனா கதை முற்றம். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னை பிள்ளையருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.